தமிழ் மிஸ்ரி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பிடியதழ் உருமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளம் உரையிறையே என்று 5 கரத்தனான மகா கணபதியை வணங்கி இன்று நாம் ஆலோசிக்க உள்ளது, நாம் அனைவர் வீட்டிலுமே ஏதாவது ஒரு எந்திரத்தை வைத்து பூஜித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் தனாகர்ஷண எந்திரம், சத்ருசங்கார எந்திரம், குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய எந்திரம் என்று பல வகையான எந்திரங்களை வைத்து பூஜித்து வருகின்றோம். அந்த எந்திர பூஜையானது எதற்காக செய்கின்றோம்? ஏன் அந்த எந்திரங்களை செப்பு தகட்டிலோ உலோக தகட்டிலோ நாம் ஏன் எழுதி அதனை பூஜை செய்கின்றோம்? ஏன் மற்ற உலோகங்களில் அதனை எழுதி பூஜை செய்வதில்லை என்பதையும் இக்காணொலியில் காணலாம். வாருங்கள். முதலில் எந்திரம் என்பது மின்னாற்றலையும் காந்த ஆற்றல்களையுமே தன்னுள் கிரகித்து அதனை வீட்டிலுள்ள அனைத்து திக்குக்கும் அனுப்பக்கூடியதாக செயல்படுகின்றது. அதனாலேயே நம் முன்னோர்கள் எந்திர வழிபாட்டை முக்கிய வழிபாடாக கொண்டு வந்துள்ளனர். ஆலயங்களில் சிலா பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய தெய்வ பிரதிஷ்டைக்கு முன்பு அந்த தெய்வ விக்கிரகத்திற்கு அடியிலே அந்த தெய்வத்திற்குரிய எந்திரத்தை முதலில் பிரதிஷ்டித்து அந்த தெய்வத்தை அந்த எந்திரத்தினுள் ஆவாகணித்து பின்பே அந்த தெய்வத்தை அதன் மீது பிரதிஷ்டை செய்வார்கள். இதனை சிற்பசாஸ்திரமானது அழகாக கூறுகின்றது. இவ்வாறாக முதலில் ஏன் ஆலயங்களில் எந்திர பிரதிஷ்டை செய்கிறார்கள் என்றால், ஆலயத்திற்கு பல பேர் பல திக்குகளிலிருந்து பல நோய்களுடனோ பல கஷ்டங்களிலுடனோ வருகின்றனர். அந்த கஷ்டங்களிலிருந்தும் விடுபட, அந்த நோய்களிலிருந்தும் விடுபடதான் இந்த எந்திரங்களை பிரதிஷ்டை செய்கின்றனர். இந்த ஆலயத்திற்கு சென்றால் இந்த நோய் தீரும் என்று ஏன் நம் முன்னோர்கள் வகித்து வைத்தார்கள் என்றால், அதற்குரிய சூக்ஷ்மமாக இந்த எந்திரங்களும் திகழ்கின்றது. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு எந்திரமான சிறப்புண்டு. வருண எந்திரம், சண்முக எந்திரம் என்று பல எந்திரங்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலும் பிரதிஷ்டிக்கப்படுகின்றன. அந்த தெய்வத்தின் அடியிலே பிரதிஷ்டிக்கக்கூடிய இந்த எந்திரங்கள் தான் அந்த தெய்வத்தில் அந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வ விக்கிரகங்களுக்கும் சக்தியூட்டுபவனாக இருக்கின்றது. முதலில் ஏன் எந்திரங்களை பிரதிஷ்டிக்கிறோம்? இந்த எந்திரமானது மின்னாற்றலை காந்த ஆற்றலாக வெளியிடக்கூடியது. அந்த காந்த ஆற்றலானது நம் மீது பட நமக்குள்ள வியாதிகள் அனைத்தும் நீங்கும் என்பது சாஸ்திர ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. ஓர் விக்கிரகத்திற்கு அடியில் இந்த எந்திரமானது பிரதிஷ்டிக்கும் பொழுது விக்கிரகத்திற்கு செய்யக்கூடிய அனைத்து அபிஷேகங்களும் அந்த எந்திரத்தின் மீது பட்டு அந்த எந்திரமானது மின்னாற்றலை பெறுகின்றது. அந்த மின்னாற்றலின் மூலயமாக அனைத்து தெய்வ விக்கிரகங்களுக்கும் நமக்குள்ள நோயை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தியானது இருக்கின்றது. ஆதலால் தான் அன்று நமது ஆலயங்களில் முன்னோர்களானாலும் சரி, பல ரிஷிகளானாலும் சரி, சிலா பிரதிஷ்டைக்கு முன்பு எந்திர பிரதிஷ்டை என்று ஒன்று செய்தார்கள். பல ஆலயங்களில் சட்டையை கழட்டி கொண்டுதான் உள்ளே செல்ல வேண்டும் என்றும், புடவை பாரம்பரிய உடைகளில் மட்டும்தான் பெண்களை உள்ளே செல்ல வேண்டும் என்றும் நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்றும் கேரள நாட்டிலே ஆண்கள் சட்டையை கழட்டி கொண்டு வேட்டி அணிந்து கொண்டு மட்டும்தான் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதற்கு முக்கிய காரணம், அங்கு தாந்திரீக அடிப்படையில் அங்கு எந்திர பூஜை மட்டுமே செய்யப்படுகின்றது. அந்த எந்திர பூஜையின் முக்கிய பூஜையாக விளங்குவது தாந்திரீக பூஜை. நமது தமிழக கோயில்களிலும் இப்பூஜை முறையானது இருந்தது. அக்காலங்களில் நம் முன்னோர்கள் ஆணாக இருந்தால் சட்டையை கழட்டி கொண்டுதான் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும். ஏன் சட்டையை கழட்டி கொண்டு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும்? ஆலய தேவதைக்கு அனைத்து பூஜைகளுமே செய்வார்கள். அந்த அனைத்து பூஜைகளுமே செய்து முடித்து அந்த தெய்வீகமான ஒரு ஆற்றலானது, அந்த நேர்மறை ஆற்றலானது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு ரோமங்களும் கிரகித்து நம் உடலுக்குள் அனுப்பும். ஆதலால்தான் ஆண்கள் அன்று உடல் முழுதும் ரோமங்களுடன் காணப்பட்டார்கள். ஆலயத்தினுள் செல்லும் பொழுது சட்டையை கழட்டி கொண்டு சென்றார்கள். சரி, இதற்கும் எந்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று அனைவர் எண்ணங்களிலுமே ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? இந்த ஆற்றல்கள் அனைத்தையும் வெளியிடுவது அந்த எந்திரங்களே. எந்திரங்கள் மூலயமாக அந்த சிலா ரூபத்திற்கும், அந்த சிலா ரூபத்திலிருந்து கொடிமரம் என்று சொல்லக்கூடிய மின்கம்பத்திற்கும், நாம் இன்றைய நாட்களில் மின்கம்பம் என்று தெருக்கு தெரு வீதிக்கு வீதி நட்டு கொண்டிருக்கிறோம். அன்றே நம் தமிழன் விஞ்ஞானியானவன், நம் முன்னோரானவன் கொடிமரம் என்ற ஒன்றை பிரதிஷ்டித்து அந்த கொடிமரமே அந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வத்திற்கும் மூலா அங்கமாக மின் கம்பமாக, அந்த மின் கம்பத்திலிருந்து தான் அனைத்து தெய்வத்திற்குமே
அந்த ஆற்றலானது செல்கின்றது. அந்த ஆற்றல் அந்த மின்கம்பத்திற்கு எவ்வாறு வருகின்றது? ஆனால் இந்த எந்திரங்கள் மூலயமாக. சரி, வீட்டில் எப்படி பூஜிக்க இயலும்? வீட்டில் நம்மால் மந்திரம் சொல்ல இயலாது. மந்திரம் சொல்ல இயலவில்லையானால் எவ்வாறு அந்த எந்திரத்திற்கு சக்தியூட்டப்படும்? மணி அடிப்பதன் மூலமாக. சாதாரணமாகவே மணியொலியும் சங்கொலியும் நேர்மறை ஆற்றல்களை அனைத்து இடங்களிலும் தரவல்லது. ஆதலால் தான் எப்பூஜை தொடங்கிடும் ஆகமார்த்தம் து தேவானாம் காமனார்த்தம் ரக்ஷதாம் குரவே கண்டாரமும் கரம்யாதோ தேவதா ஆவாட்சலாஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த மணியை அடித்துத்தான் ஒவ்வொரு காரியங்களையும் தொடங்குவார்கள். சங்கநாதம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கு முழங்கியவுடன் அனைத்து போராயினுமே சங்கநாதம் முழங்கியவுடன் தான் தொடங்குகின்றது. சிகண்டி சத்தம், மணி சத்தம், சங்கு சத்தம், மேள சத்தம் அனைத்துமே நேர்மறை ஆற்றங்களை வழங்கக்கூடியது. நம் வீட்டில் பூஜிக்கும் பொழுது அடிக்கக்கூடிய அந்த மணி சப்தமானது அந்த எந்திரத்தின் மீது பட்டு நமக்கு எதிரொலிக்கின்றது. நம் மீது எதிரொலிக்கும் அந்த சத்தத்தின் மூலமாக எதிர்மறை எண்ணங்கள் உள்ள அந்த வீட்டினில் நேர்மறை அலைகளானது பரவுகின்றது. இதனால்தான் இந்திர பூஜையானது இன்று வரை சிறப்பாக பூஜிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு இந்திரமாக இன்று பலவாறாக திறந்துவிட்ட போதிலுமே இந்திர பிரதிஷ்டை என்பது ஒரு முக்கிய தாத்பரியமாக நேர்மறை ஆற்றல்களை வழங்கக்கூடியதாகவே இருந்து வருகின்றது. நன்றி, வணக்கம்.